ஹாய் ஸ்டார்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிமினல் க்ரஷோட பார்ட் 8 தான் பார்க்க போகிறோம். போன பாட்டில் பார்த்தோம்னா பெரிய சம்பவம் ஆகிட்டே, என்னன்னா அந்த எல்லோரும் நைஸ் சாங், சூப்பர் சாங் அப்படிலாம் போட்டீங்கல்ல, அது காப்பிரைட் விழுந்து அந்த காரணத்தினால அந்த அந்த பாட்டை எடுக்கிற மாதிரி ஆகிட்டு. இப்போது நீங்கள் போய் அந்த எபிசோடை கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு மூச்சு பேச்சு ஒன்றுமே இருக்காது. ஒரு நிமிஷத்துக்கு அவ்வளோ எம்டியாக இருக்கும். வேறு என்ன பண்ண, நம்ம ஒன்று நினச்சா கடவுளோட நினைக்காரு. அதனால் அதை அழிச்சாச்சு. நல்ல பாட்டு அழிவு போச்சு. எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு. நான் ஃபஸ்ட்டு வீடியோவை டெலிட் பண்ணிட்டு அது வேறு ஏதாட்டு பாட்டு போட்டு போடலான்னு தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் வியூஸ் போயிருந்துச்சா கொஞ்சம், அதுக்கப்புறம் எல்லாருமே பார்த்துட்டீங்க மோஸ்ட்லி. அதனால் சரி பாட்டை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவோன்ட்டு ரிமூவ் பண்ணிட்டேன். அது காப்பிரைட்டுன்னு பார்த்தாலே அப்படி அது பார்த்தா எரிச்சல் ஆகுது. அதனால் எனக்கு அப்படி ரிமூவ் பண்ணாலும் பரவாயில்ல, பாட்டு போனாலும் பரவாயில்லன்னு ரிமூவ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு அந்த இடம் மட்டும் அப்படி இருக்கே, என்ன கேட்க போகிறவங்க கேட்கக்கூடாதுல்ல, அதனால சொல்கிறேன். ஓகே ஸ்டார்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஜிஎல் பிடிக்காதவங்க பார்க்காதீங்க, ஹெட்செட் போட்டு கேளுங்க. ஓகே ஸ்டார்ஸ், வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் பார்ட் எதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன்னா, அவங்கள கஷ்டப்பட்டு அந்த பார்லேருந்து ரோஸ் கூப்பிட்டு வந்திருப்பா. அதுக்கப்புறம் நான் கேட்டு ஆசைப்பட்ட பாடல் 100 நீயும் நானும் சேர்ந்தே கேட்போம். தாலாட்டை கண்ணில் சொன்னானும் நீதான், காலம் நேரம் தாண்டி வாழோம். மாலை மங்கும் நேரம், ஒரு மோகம் கண்ணின் ஓரம், உன்னை பார்த்து கொண்டே நின்றாலும் போதும் என்று தோன்றும். காலை வந்தால் என்ன, வெயில் எட்டி பார்த்தால் என்ன, கடிகாரம் காட்டும் நேரம் அதை நம்ப மாட்டேன் நானும். நிறையா நடந்திருக்கும். அதோட ஸ்டாப் பண்ணியிருப்பேன். இப்போ அதில் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே மார்னிங் தான், அப்படியே ரோஸோட அந்த ரூமை தான் காட்டுறாங்க. அப்படியே பெட்டில் தான் நீங்கள் 2 பேரும் அப்படி தூங்கிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் தான் அப்படி முடிச்சு பார்க்குறீங்க. பார்த்தா ரோஸ் உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் கண்ணை திறந்த வேகத்தில் அப்படியே மூடுறீங்க. ஃப்ராடே கண்ணை திறடி அப்படின்னு நீங்கள் தான் அப்படி கண்ணை திறந்து அப்படி ரோஸ் பார்க்குறீங்க. நீங்கள் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படி கொஞ்சம் பெட்டில் கொஞ்சம் தள்ளி தான் படுத்திருப்பீங்களா. இப்போ ரோஸ் தான் அப்படி உங்களை பிடிச்சி அப்படி கிட்ட இழுக்கிறா. என்னெல்லாம் வேலை பார்க்குற நீ அப்படின்னு சொல்கிறா. நீங்களும் ரசிச்சிட்டு இருக்கீங்களா. அப்படி இப்போ நீங்கள் தான் அப்படி சொல்லிட்டு இப்படி எழுந்திரிச்சி உட்காந்துருக்கீங்க. உட்காந்துட்டு இப்போ நீ என்ன கல்யாணம் பண்ணி தானே ஆகணும், உனக்கு வேறு ஆப்ஷன் இல்லைல்ல அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் அப்படி ரொம்ப பெரிய ஏதோ சாதிச்ச மாதிரி இப்படி டைலாக் பேசிகிட்டு இருக்கீங்க. அது இதெல்லாம் இப்படி முடிஞ்சால் உடனே கல்யாணம் பண்ணிடணுமாண்ணா அப்படின்ட்டு அவள் கேட்குறா. நீங்கள் பார்த்துட்டு அப்போ எனக்கு கல்யாணம் பண்ண மாட்டியா அப்படி சொல்லிட்டு நீங்கள் முடிஞ்ச அப்படி பாவமாக வச்சு கேட்குறீங்க. உடனே எதுக்கு நான் கல்யாணம் பண்ணணும், அதுவும் அது நடந்தது அதுக்கு முழு பொறுப்பு நீ தான், நான் ஒன்றுமே பண்ணல அப்படின்ட்டு அவள் சொல்கிறா. யார் நீ ஒன்றுமே பண்ணல, அப்போ இதில் என்னது அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே இந்த ஹிக்கீஸ்லாம் இருக்கும் அதில் காட்டிகிட்டு இருக்கீங்க. அது அது ஏதோ அதெல்லாம் விட்டு நான் அது ஸ்டார்ட் ஆகிறதுக்கு காரணம் நீ தானே அப்படி சொல்லிட்டு அவளும் உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்ருக்கா. இப்போ நீங்கள் அதை அப்படியே ஃபாஸ்ட்டாக அவள்கிட்ட இருந்து பெட்ஷீட்டை போட்டுக்கிட்டு உங்கள் மேலே சுற்றிக்கிட்டு நீங்களும் அப்படியே ஃபாஸ்ட்டாக நடந்து போயிட்டு அப்படித்தானே நீயும் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிக்கோ, நானும் வேறு யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி வேகமாக போகிறீங்க. இப்போ ரோஸ் தான் குடுன்னு ஓடி அவங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீ கையிட்டு ஒழுங்கு முடியாதா, நானே கேட்டால் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கேட்டால் இவ பெரிய இவ்வளோ கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்க. அப்போ நீ ஒன்றும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை அவளை போட்டு அவங்கள ஹக் பண்ணியிருக்கல. நீங்கள் அந்த கையை வச்சு இப்போ இடிச்சு அவளை தள்ளிட்டு இருக்கீங்க. சும்மா சொன்னேன்டி ஏன் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்லிகிட்டு இருக்கா. இப்போ என்ன நான் கேட்கும்போது சரி கல்யாணம் பண்ணிக்க அப்படி சொல்லணும், சும்மா அப்படி வேணாலும் சொல்லிகிட்டு இருக்க. இங்கே பாரு, என்ன தவிர உன்னை யாராலையும் கல்யாணம் பண்ணிக்க நான் விட மாட்டேன். அப்படி கல்யாணம் பண்ண வச்சுக்கேன், உன்னையும் கொண்டுருவேன், கல்யாணம் பண்ணிப்பேன், அவளே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அசால்ட்டாக சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் அவளை திரும்பி இப்படி பார்த்து மறைச்சிட்டு இருக்கீங்க. என்ன மறைக்கிற, அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா இதான் நடக்கும் அப்படி சொல்லிட்டு அவளும் சொல்கிறா. நீங்கள் பயங்கரமான ஆளாக இருப்பா போல அப்படி சொல்லிட்டு மனசில் நினச்சிக்கிறீங்க.
சரி குளிக்க போகலாமா அப்படின்னு. போகலாம், ஃபஸ்ட் நான் போகிறேன், அதுக்கப்புறம் நீ போ. அதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மொபைலை தூக்கிட்டு குடுக்குடுன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ளே வந்து ஓடிடுறா. இப்போ அப்படியே ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் நீங்கள் தான் அந்த பாத்ரூம்லேருந்து அப்படி ஓடி வரீங்க. எப்பா தப்பிச்சிட்டேடி சாணா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படி போட்டுட்டு அப்படி எம்மா தாயே என்ன உங்கள் வீட்டுக்கே வர மாட்டேடி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி குடுக்குன்னு ஓடுறீங்க. அப்படி ரோஸ் தாயை சாப்பிட்டுட்டு போடி, ஒன்றும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி வந்து ஓடிடுறீங்க வெளியே. இப்போ ரோஸ் தான் அப்படி வந்து சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கு இப்படியா அப்படின்ட்டு அவள் சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி வந்து கீழே வந்து ஓடி அப்படி வந்து ஒரு ஆட்டோ வந்து பிடிச்சிட்டு வந்து இப்படி வீட்டுக்கு வந்து போயிடுறீங்க. வீட்டில் உங்கள் அம்மா தான், சனியனை எங்கடி போய் ஒளிஞ்ச மா நான் சொன்னல உடனே இங்கே பாரு, இதுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் உனக்கு இதே மாதிரி இன்னொரு நாள் நடந்துச்சுன்னு வச்சுக்கோ, உங்கள் அப்பாட்ட போட்டு கொடுத்துருவேன் பார்த்துக்கோ. ஏதோ உங்கள் அப்பா நைட்டு வீட்டுக்கு வரல அதனால தெரியல, வீட்டுக்கு வந்து என் பிள்ளை எங்கன்னு கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன், அதான் வரல போம்மா அப்படி சொல்லிட்டு நீங்கள் தான் இப்போ ரூமுக்கு போய் அப்படி படுத்துட்டு பல சிரிச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வெக்கமாக வருது. அப்போ இவ்வளோ வச்சுட்டு சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் போலையே. சாடா ரொம்ப கஷ்டம்தான் இவ்வளோ கல்யாணம் பண்ணிட்டு வாழ்கிறது அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ அப்படி இது உங்கள் ஃபோனை வந்து ரிங் ஆகுது. நீங்கள் யாராவது அப்படி சொல்லிட்டு வந்து ஃபோனை பார்க்குறீங்க. பார்த்தா ரோஸ் தான் கால் பண்ணுறா. என்ன அதிசயமாக ஃபோன் தான் பண்ணுறா அப்படி சொல்லிட்டு சரி எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டு என்னடி பண்ணாட்டி என்னடி பண்ணுற அப்படி சொல்லி கேட்குறா. உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரே சிரிப்பாக தான் இருக்குது. உடனே என்ன புதுசாக இடமா அக்கறையெல்லாம் பொங்குது, என்ன எல்லாம் அப்படித்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளும் வெக்கப்பட்டுட்டு இருக்காங்க, நீங்களும் வெக்கப்பட்டுட்டு இருக்கீங்க. ஒரே வெக்கமாக நடந்துகிட்ருக்கு. இப்போ அப்படியே இந்த சைடு பார்த்தோன்னா அதான் ஒரு பெரிய பில்டிங் தான். அதில் ஒரு ரூமில் தான் காட்டுறாங்க. அங்கே தான் ஒரு கிளவி ஒன்று நின்றுட்டு கத்திகிட்டு இருக்கு. நான் உன்ட்ட என்ன சொன்னேன், அவளை ஃபாலோ பண்ண சொல்லனா இல்லையா? அவள் இப்போ வர வர ஒரு ஃபார்ம்லேயே இல்லாமல் இருக்கா. இந்நேரத்துக்கு அவள் 4 பேரை கொலை பண்ணியிருக்கணும். ஒரே ஒருத்தங்களை மட்டும்தான் அவள் இன்னும் கொண்டு இருக்கா. என்னதான் பிரச்சனை அவளுக்கு? ஏதாட்டு கேட்டால் கை உடஞ்சிட்டு கால் உடஞ்சிட்டு ரீசன் சொல்லிகிட்டு இருக்கா. நீங்கள் அவளை பார்க்குறீங்களா இல்லையா? இப்போ அவளுக்கு ஆப்போசிட்டில் தான் ஒரு பையன் தான் அப்படி நின்றுட்டு இருக்கான். இல்லை மேம், நாங்கள் வந்து அவள் பின்னாடி வந்து நாங்கள் ஃபாலோ பண்ணி போகணும். அவள் வந்து அடிக்கடி வந்து ஒரு பொண்ணு பின்னாடியே சுற்றிட்டு இருக்கா. ஐ திங்க் அவள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு நினைக்கேன். உடனே அந்த கிளவியும் இது லவ் பண்ணுறாளா, அவளை ஒருத்தி லவ் பண்ணுறாளா அப்படி சொல்லிட்டு அந்த கிளவி நாட்களாக சிரிச்சிட்ருக்கு. இது வந்து யாருன்னா, முன்னாடியே நான் வந்து சொல்லியிருப்பேன்ல, அந்த ரோஸ்க்கு வந்து இவங்க தான் வளர்த்துருப்பாங்க சும்மா ஜஸ்ட் வந்து கொலை பண்ணுறக்காண்டி. அந்த பொம்பளை தான் அவளை கொலை பண்ணுறதுக்கு ஒன்று தடுக்குது. அவள் வந்து ஒரு ஒரு இதால் அவள் வந்து தசை திரும்புகிறானா, அதை வந்து அழிச்சிருங்க, அந்த பொண்ணை வந்து கொன்னுருங்க. என்ன வந்து எப்படியும் இன்னும் ஒரு கொலை பண்ணால் கூட எனக்கு போதும், அதுக்கப்புறம் என்ன அவளும் எனக்கு தேவையில்லை, நான் செட்டில் ஆயிடுவேன். அதனால் வந்து அந்த பொண்ணை பசடி கொன்றுங்க, அந்த பொண்ணு இருக்கிறதுனால தானே பிரச்சனையாக இருக்குது, அந்த பொண்ணை பசடி கொன்றுங்க அப்படி சொல்லிட்டு அதுவும் சொல்லுது. இன்னும் அந்த பையனும் கன்ஃபார்மாக மேம், அதுக்கப்புறம் நாங்கள் வேறு அந்த பொண்ணை கொல்றதுலாம் ஈஸி தான் அப்படி சொல்லிட்டு வந்து அவங்களும் வந்து சொல்கிறாங்க. கொன்றுங்க, இதுலன்னு கேள்வி, அவளை சந்தோஷப்படுத்துகிற எதுவுமே இருக்கக்கூடாது, அதனால் வந்து கொன்றுங்க அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. உடனே தேங்க்யூ மேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பையனும் அப்படி போயிடுறான். ஒன்று அதுவும் லவ் பண்ணுறியா, லவ் நம்மளுக்கா தேவையா, வந்தியாவும் வேலையை பார்த்தியான்னு இருக்க வேண்டியதுன்னு. உனக்கே தெரியும்ல, உன்னால் ஒருத்தியை லவ் பண்ணிட்டு அவங்க கூட கண்டிப்பாக உன்னால் வாழ முடியாது அப்படி சொல்லிட்டு அதுவும் அப்படி ஒன்று யோசிச்சுட்டே அப்படி சிரிச்சிட்டு இருக்கு. அப்படி இந்த சைடு தான் அவங்க காலேஜாக வந்து காட்டுறாங்க. நீங்கள் தான் அப்படியே கேண்டீனில் உட்காந்து அப்படியே தனித்தனியாக பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்டே இருக்கீங்க. அப்படி ஒன்று யோசிச்சு பார்த்துட்டு இப்போ உங்கள் ஃப்ரெண்டு ஜோயா தான் அப்படி வந்து உங்கள் மண்டியில் ஒரு தட்டு தட்டுறா. அப்படி நீங்களும் யார் அப்படி சொல்லிட்டு பார்க்கிங்க. என்னடி காலையிலே எதுவும் கிறுக்கிறதும் பிடிச்சிட்டா, லூஸ் மாதிரி சிரிச்சிட்டு இருக்கியே அப்படிங்கிறா. அது ஒன்றும் இல்லைடி அப்படி சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் சிரிக்கிங்க. ஐயோ போடுற மூஞ்சிலாம் சவக்குது, வெக்கலாம் படுற, சம்திங் ராங் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் கேட்டுட்ருக்கா. அப்படிலாம் ஒன்றும் இல்லைடி, என்ன அதிசயமாக ஷால்லாம் போட்டு வந்திருக்கேன், இப்பெல்லாம் போட்டு வர ஆள் கிடையாது அப்படி சொல்லிட்டு அவள் அதாவது ஷால் பிடிச்சி இழுக்கிறா. பார்த்தா அவன் நெக்கில் வந்து அந்த ஹிக்கியாக இருக்குது. உடனே அவள் வாயிலோடு கை வச்சுட்டு அப்படி பாவி என்ன பிளான் ஒர்க் அவுட் ஆகிட்டா அப்படின்ட்டு கேட்குறா. உடனே நீங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லி தலையாட்டுறீங்க. உடனே கையை கொண்டு வாழ்த்துக்கள், என் வாழ்க்கையிலேனா ஒரு பிளான் போட்டு கொடுத்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னா உன் விஷயத்தில் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜோயாவும் சொல்கிறா.
ஏதோ இது ஒரு காட்டி சொன்னது ஏதோ நீ கொடுத்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டு அதுக்குன்னு ஓவர சீன் போடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. ஏய் வாய் பேசுறதுடி வாய், நான் மட்டும் உனக்கு அப்போ பிளான் போட்டு கொடுக்கலன்னா நீ இப்போ இப்படி சந்தோஷமாக இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. சரி 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 உனக்கு ட்ரீட் வைக்கன்னு சொல்லியிருந்தால உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் வந்து சொல்கிறீங்க. தேங்க்ஸ் டி அப்படி சொல்லிட்டு அவள் வந்து நிறைய வந்து ஆர்டர் பண்ணி அவளுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கா. நீங்கள் வர உங்களுக்கு வந்து சிந்தனை இங்கேயே இல்லை, நீங்கள் தேடி பார்க்கிங்க ரோஸ் எங்கேயாட்டு இருக்காளன்ட்டு சுற்றி கேண்டீனில் அப்படி உட்காந்துக்கிட்டே. அதான் அவங்க கண்ணுக்கிட்ட தூரம் வரைக்கும் ரோஸை வந்து காணவில்லை. உடனே சரி லேட்டாக வருவா போல் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் விட்டுட்டு அப்படி ஜோயா கூட அப்படி வந்து பேசிகிட்டு இருக்கீங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் தான் அப்படி வந்து சரி கிளாஸ்க்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கீங்க. பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து ரோஸ் வரா. உங்களுக்கு வந்து அவளை பார்த்தாலே ஒரே சிரிப்பாக இருக்குது. ஜோயை வந்து கலாய்க்க ஆரம்பிச்சிட்டா. என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவ்வளோக்குள்ளே கலாய்ச்சிட்டு இருக்கா. நீங்கள் சிரிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ ஆப்போசிட்டில் தான் அப்படி வந்து ரோஸ் உங்களை பார்த்து அப்படி சிரிச்சிட்டே அப்படி பக்கத்தில் வந்துட்டு இருக்கா. இப்போ ஜோயா தான் என்ன சனா உனக்கு பத்திரமாவே இருக்கே தெரியலையா, உங்கள் வீட்டிலலாம் குட் நைட்லாம் இல்லையா, பாரு கொசு எப்படி கடிச்சு வச்சிருக்குன்ட்டு அப்படி சொல்லிட்டு வந்து கலாச்சிட்டு இருக்கா. இங்கே ரோஸ்க்கு எல்லாம் தெரியுது. அவளும் ஜோயா சொல்கிற பற்றி சிரிச்சிட்டு இருக்கா. சும்மா இருறி, கொசு ரொம்ப பெரிய கொசுவாக தான் இருக்கும் போல அப்படி சொல்லிட்டு வந்து சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை வந்து அப்படி நவுண்டுறா. உடனே நீங்கள் தான் அப்படியே ரோஸை வந்து பார்க்கிங்க. ரோஸை உங்களை பார்க்குறா. என்ன கிளாஸாக போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆமாம் நீங்கள் இல்லை வெளியே கொஞ்சம் வேலை இருக்குது அதான் அப்படின்னே சரி அப்படி சொல்லிட்டு வந்து அவள் தான் கடத்தை பிடிச்சி அப்படி முத்த கொடுத்து அப்படி ஓடிடுறா. அப்படி நீங்களும் அப்படி அரடி பார்த்தாங்களே கொடுத்து ஓடிடுறீங்க. இப்போ ரோஸ்க்கு தான் அப்படி வந்து ஒரு கால் வருது. சொல்லுங்கள் ஆண்டி. என்ன ரோஸ் இவ்வளோ நாள் ஆகுது, எதுக்குமே இவ்வளோ டைம் எடுக்க மாட்டேங்க, எதுக்கு தான் இப்படி பண்ணுற, என்ன கொல்லணும்னு நீ ஆசைப்படுறியா, அவங்க கொடுத்துருக்க டைம் ரொம்ப கம்மி தான், நீ எதுக்கு இப்படி பண்ணிகிட்ருக்க, எப்பவுமே வந்து இப்போ அவங்க 2 மாதம் கொடுத்தாங்கன்னா நீ 1 மாதத்துல வந்து ஃபஸ்ட்டு வீக்லேயே நீ வந்து அவங்கள அந்த ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிருவ, எதுக்கு இப்படிலாம் பண்ணுற, உனக்கு என்ன பழசு எல்லாம் மறந்து போச்சா, நான் உன்னை எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தேன் அப்படி இப்படின்ட்டு அந்த பொம்பளை ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ரோஸ் வந்து பேசுது. ரோஸ் அதிலேயே அவளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாயிருது, என்ன இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்ட்டு. அதனால இங்கே பாரு, ஒழுங்கு மரியாதையாக இந்த வாரம் மட்டும்தான் உனக்கு டைம், இதில் மட்டும் நீ முடிக்கலன்னு வச்சுக்கேன், புரியும்னு உனக்கு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படி காலை கட் பண்ணுறாங்க. அப்படியே ரோஸும் அப்படி என்னமோ ஒன்று யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ நீங்கள் தான் அப்படி ரோஸ் வந்து அப்படி வந்து முன்னாடி வந்து போயிட்டே இருப்பாளா, நீங்கள் தான் எனக்கு கொஞ்சம் நில்லுங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கத்துறீங்க. என்னடா அது எங்கேயோ கேட்ட குரல் அப்படி சொல்லிட்டு வந்து அவளை அப்படி திரும்புகிறா. பார்த்தா நீங்கள் தான் அப்படி ஃபாஸ்ட்டாக வந்து ஓடி வந்திருப்பீங்க. ஏன்னா ரோஸ் வந்து வெளியே போகிறேன்னு சொல்லியிருப்பாளா, அதனால் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக ஓடி வந்திருப்பீங்க. வந்துட்டு அப்படி வந்து பின்னாடி வந்து நிற்கிறீங்க. உங்களுக்கு அப்படியே மூச்சு வாங்குது, அந்த ஓட்டம் ஓடி வந்திருப்பீங்க. ஏன் நீ இந்த ஓட்டம் ஓடி வர, கால் பண்ணலாம்ல அப்படின்னோடனே நான் தான் பண்ணேனே, உங்களுக்கு தான் பிஸின்னு வந்துச்சு, யார் கூட பேசிகிட்டு இருந்தீங்க அப்படின்னே, ஐயோ இப்படி வந்து மாட்டிக்கிட்டே நீனே அப்படின்ட்டு அவ்வளோ யோசிச்சுட்டு இருக்கா. அது ஒன்றும் இல்லை, ஏதோ அப்படின்ட்டு அவளுக்கு என்ன சொல்லனே தெரியல. என்ன அதோ இதோன்ட்டு என்ன இல்லை ஏதோ கம்பெனி கால் போலடி, லோன் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்கிறீங்க. உண்மை தாண்டி, உன்னை தவிர எனக்கு வேறு யார் இருக்கா, சரி ரொம்ப நடிக்காதீங்க, சரி இந்தாங்க அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் ஒரு பெரிய டேரி மில்க் வந்து கொடுக்குறீங்க, எனக்கு ஸ்வீட்டே பிடிக்காது அப்படிங்கிறா. ஒன்றே நீங்கள் தான், உங்களுக்குலாம் அறிவு இருக்கா, மண்டையில் மூளை இருக்கா அப்படி சொல்லிட்டு கேட்குறீங்க. நீ யாரை பார்த்து நீ என்ன கேள்வி கேட்குற, தெரியுதில்ல யாராட்டு இப்போ வந்து லவ்வர் வந்து ஒரு கிஃப்ட்டு கொடுக்காங்கன்னா அதை பிடிக்குதோ பிடிக்கலையோ நீங்கள் வந்து அதை பிடிக்குதுன்னு தான் சொல்லணும். அது என்னது எனக்கு ஸ்வீட்டு பிடிக்காதுன்னு சொல்கிறது, என்னமே நீங்கள் ஸ்வீட்டு மட்டும்தான் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சண்டை போட்டுட்ருக்கீங்க. பாவி லவ் பண்ண ஆரம்பித்தோடனே எல்லோரும் வில்லியாக மாறிடுவீங்க போலடி இப்படி சொல்லிட்டு வந்து ரோஸும் பார்த்துட்ருக்கா. என்ன இப்போமே வந்து எனக்கு சாப்பிட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் வந்து இப்படி நின்றுட்டுருக்கீங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடி, போயிட்டு பிறகு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு பார்க்கா. அப்போ மட்டும் சாப்பிடுவோம் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி நிற்கிறீங்க. இப்போ என்ன உனக்கு இந்த பிச்சு திங்கணும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு அவள் தான் டக்குன்னு பிக்கிறோம். ஐயோ டேரி மில்க்கு அழகாக பிங்க, ஞாபகார்த்தமாக வைக்க வேண்டாமா, ஐயோ இந்த பேப்பரை வச்சு நான் என்ன பண்ணுறது, ஐயோ இந்த
பிள்ளைக்கு ஒன்றுமே தெரில அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படி தலையில் அடிச்சிட்டு இருக்கீங்க. இப்போ என்னடி பண்ணணும்? இங்கே பாருங்கள், இப்போ நம்மளுக்கு பிடிச்சவங்க வந்து நம்மளுக்கு ஏதாட்டு கொடுத்தாங்கன்னா சொல்கிறேன், அந்த சாக்லேட் கொடுத்தாங்கன்னா நான் கொடுத்தேன்ல, நீங்கள் வந்து அந்த சாக்லேட்டை அந்த கவர் பிய்யாமல் பிச்சு உள்ளதை நீங்கள் ருசித்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கவரை வந்து பத்திரமா வந்து டைரிக்குள்ளே வச்சுக்கணும். இல்லை கிரிஞ்சு ப்ரோமேக்ஸாக இருக்குது, அதெல்லாம் எனக்கு தெரியாது. இதுக்கு பிறகு தான் லவ் அப்படி சொல்லிட்டு நீங்களும் சொல்கிறீங்க. லவ் தான் அப்படின்ட்டு அவளும் நிற்கிறா. சரி இப்போ நம்ம பிச்சு தான் சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவளும் அப்படி சாக்லேட்டை போய் வாங்கிட்டே கொண்டு போகிறேன். நீங்கள் என்னென்னு பார்த்துட்ருக்கீங்களா? சரி அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு தரா. வெரி குட், இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஏதோ நாய்க்கு ட்ரெயின் பண்ணுற மாதிரி ரோஸை போட்டு ட்ரெயின் பண்ணிகிட்ருக்கீங்க. அடி பாவி அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவளுக்கு வந்து பிச்சு கொடுப்பீங்க. சரி கிளாஸ்க்கு டைம் ஆகிட்டு போயிட்டு வரேன் டாட்டா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அவளுக்கு முத்த கொடுத்து அப்படி ஓடிடுறீங்க. உடனே அவளும் அவளுக்கு வந்து இப்போ அந்த கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்திருப்பாள்ல, அது வந்து அவளுக்கு இப்போ வந்து அவள் வந்து ஹாப்பியாக மாறிட்டா. உடனே அவளும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு வந்து அப்படி வந்து போகிறா. இப்போ வந்து அப்படி தான் காலேஜுக்கு வந்து வெளியே வந்து போகும்போது கரெக்டாக வந்து லிசா வந்து அப்படி ஆப்போசிட்டில் வருவாளா. ரோஸ் கரெக்டாக வந்து 2 பேருமே வந்து அப்படியே மீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ லிசா தான் இப்போ காலேஜ் டைம் தானே, என்ன வெளியே போகிற மாதிரி இருக்குது. இப்போ ரோஸ் தான் அப்படி மனசுக்குள்ளே தான் நான் எங்கே போனால் இவளுக்கு என்னவா, இவன் என்ன மயத்துக்கு கேட்குறா அப்படி சொல்லிட்டு அப்படி மனசில் நினச்சிட்டு இருக்கா. இல்லை கொஞ்சம் வேலை இருக்காதான் அப்படின்னே, அது காலேஜ் முடிச்சுட்டு கூட பார்க்கலாமே அப்படின்னா, இல்லை நான் பர்மிஷன் கேட்டு தான் போகிறேன் அப்படின்னு. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் அப்படி வந்து ரோஸு கொஞ்சம் வித்தியாசமாக பார்க்குறா. என்னடா எல்லாத்தோடையும் கொஞ்சம் வினோதமாக இருக்காள் அந்த மாதிரி பார்க்குறா. ரோஸ் அப்படி மறைச்சு பார்த்துட்டே போயிடுறா. யார் எங்கே போனால் இவங்களுக்கு என்னவோ, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்கவுங்க இருக்க வேண்டியதானே. சும்மா இவளை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, தேவையில்லாட்டி வந்து என்கிட்ட பேசிக்கிட்டு அப்படி சொல்லிட்டு நான் அப்படி ரோஸ் வந்து அப்படியே அவளோட வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு மறுபடியும் கிளம்புறாள் எங்கேயோ. இப்போ அப்படியே ஈவினிங் தான் அப்படியே ஆகுது. அப்படி காலேஜ் முடிகிற டைமில் தான் அப்படி வந்து காலேஜ் வந்து விட்டுடுறாங்க. நீங்களும் வந்து அப்படி ரோஸ் இருக்காளா அப்படி சொல்லிட்டு தேடி பார்க்குறீங்க. பார்த்தா லிசா தான் இருக்கா. உடனே இப்போ லிசா தான் அவங்கள பார்த்துட்டு ஹாய் எப்படிங்கிற நீங்களும் ஹாய் அப்படி சொல்கிறீங்க. நீங்களும் இப்படி தேடிக்கிட்டே இருக்கீங்களா? யாரை தேடுறீங்க? இல்லை ரோஸ் அவங்களா? அவங்க தான் அப்போமே வெளியே போனாங்களே, அப்போ இன்னும் வரலையா? இல்லை நான் பார்த்த வரைக்கும் அவங்க வரல அப்படி சொல்லிட்டு நீங்கள் லிசாட்ட அப்படி பேசிகிட்டு இருக்கீங்க. உடனே இப்போ தான் அவங்க தோளில் யாரோ கை போடுறாங்க. நீங்கள் இப்படி திரும்பி பார்க்குறீங்க, பார்த்தா ரோஸ் தான். என்ன மேடம் அப்படி சொல்லிட்டு கேட்குறா. உடனே நீங்களும் சிரிக்கிறீங்க. உடனே லிசாவோ கதை அப்படி போகுதா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கா. உடனே சரி நாங்கள் பார்த்துக்குறோம், கொஞ்சம் நல்றீங்களா அப்படின்னே ஓகே நான் உங்களுக்கு டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து லிசாவும் அப்படி வந்து தள்ளி போயிடுறா. உடனே என்ன ரொம்ப தேடினீங்க போல் அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் உங்களை கொஞ்சம் கொலாயிட்டு வந்துட்டுருக்கா. நீங்களும் வந்து அப்படி சிரிச்சுட்டே வந்துட்டுருக்கீங்க. இப்போது அந்த ரோட்டில் தான் அப்படி வந்து நீங்களும் ரோஸ் அப்படி நடந்து போயிட்டுருக்கீங்க. உங்கள் பின்னாடி வந்து அப்படி காலேஜ் விட்டாங்க, அப்படி எல்லோரும் நடந்து வந்துட்டு தானே இருப்பாங்க. அதுமாரி லிசா அங்கே கொஞ்சம் நிறைய பேர் நடந்து வந்துட்டுருக்காங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படி சிரிச்சு பேசிட்டு போயிட்டுருக்கீங்க. இப்போ நீங்கள் எங்கே போனீங்க? அப்படி இன்னும் வெளியே தனியாக போகிற உங்களுக்கு சூழ்நிலை வந்துச்சு அப்படி சொல்லி கேட்டுட்ருக்கீங்க. ஒன்று இது என்னடா போய் கேள்வியாக இருக்குது. சரி தனியாக இருக்கும்போது கூட எம்சைட்டுக்கு எங்கே வேணாலும் போவேன், யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க, இவன் இப்படி கேள்வி கேட்க அப்படின்னு சொல்லிட்டு ரோஸும் பார்த்துட்ருக்கா. அது ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் வீட்டு ஓனுக்கு கொஞ்சம் வாடகைலாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு, அதை நீங்கள் சாயந்தரமே கொடுக்கலாம். அந்த மனுஷன் நிலையிலிச்சு நிற்கார, எனக்கு இப்போவே வந்தாகணும், அட்வான்ஸ் வேணும், அது வேணும் இது வேணுங்காரி. நான் என்ன பண்ணேன், அதான் போய் கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு. நீங்களும் பொய்லாம் சொல்லலைல்ல, வாண்டெல்லாம் பொய் சொல்ல முடியுமா? நீ இவ்வளோ அறிவாளி, நான் பொய் சொன்னா நீ கண்டுபிடிச்சிருவல்ல அப்படின்னு. ஆமாம் நான் கண்டுபிடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேக்கு மாதிரி சிரிச்சிட்டு இருக்கீங்க. அதை பார்த்து ரோஸு சிரிச்சிட்டு இருக்கா. இப்போ பைக்கில் தான் யாரும் 2 பேரும் ஃபாஸ்ட்டாக வராங்க. அப்படி தூரத்துலேருந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராங்களா, அந்த பைக்கு சவுண்ட்லேயே வந்து நீங்களும் போய் பார்க்குறீங்க. ரோஸை யாருன்னு பார்க்குறா. வர்றவன் வந்து கத்தி வச்சுருக்கான். உடனே அதை பார்த்துட்டு என்ன பண்ணுன்னு தெரியல, அப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி உங்கள் பக்கத்தில் வந்து அப்படி
அப்படி உங்கள் கழுத்துக்கு தான் குறி வைக்கிறாங்க. ரோஸ்க்கும் வந்து தெரியுது. உடனே அவங்கள டக்குன்னு இப்படி நவுட்டுறா. அப்போ வந்து நவுட்டுறதுக்கு முன்னாடி வந்து அப்படி உங்கள் கையில் வந்து அப்படி கீச்சிருது. எங்கள் அம்மா அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி கையை பிடிச்சிட்டு அப்படி உட்காந்துடுறீங்க. அவனும் அப்படி பைக்கில் வந்து ஃபாஸ்ட்டாக போயிட்டாங்க. பார்த்தா லிசா வந்து அப்படி சொல்லி ஃபாஸ்ட்டாக ஓடி வரா. உடனே இப்போ ரோஸ் தான் இவளை பார்த்துக்கோங்க அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அந்த பைக் பின்னாடி இப்படி ஓடுறா. உடனே லிசாவும் இவளை பக்கமாக அவன் முன்னாடி ஓடிட்டு இருக்கா அப்படி சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு இருக்கா. இப்போ லிசா அப்படி சீக்கிரமாக வந்து ஒரு காரை வர வச்சு அப்படி அந்த காலத்தில் அவங்கள கூட்டிகிட்டு போய் அப்படியே ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போகிறா. இப்போ ரோஸ் தான் அந்த பைக் முன்னாடி அப்படியே ஃபாஸ்ட்டாக ஓடுறா. அந்த பைக்கும் ஸ்பீடாக பார்க்கணுன்னு அவன் அப்படி ரோஸ் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாவா. மூஞ்சில் வந்து அவ்வளோ கோவம் இருக்குது. இப்போ தான் ஒரு இடத்துல அங்கே யாருமே இல்லை. அப்படி ஃபாஸ்ட்டாக வந்திருப்பாங்களோ அந்த இடத்துல யாருமே இல்லை. இப்போ ரோஸ் தான் அப்படி பார்க்குற அந்த பைக் நம்பரெல்லாம் அப்படி நோட் பண்ணுறா. பண்ணிவிட்டு இப்போ ஃபாஸ்ட்டாக வந்து அந்த பைக் முன்னாடியே நின்றுடுறா. இப்போ அந்த பைக்கில் இருந்ததான் ஒரு பையன் வந்து அப்படி வந்து அவனோட மூஞ்சை மறைச்சிட்டு தான் வந்திருப்பான். இப்போ ஃபேஸில் உள்ள போட்டிருக்க அந்த மாஸ்க் அது எல்லாமே கலத்துறான். அந்த பையனை பார்த்தோன்னே ரோஸ்க்கு வந்து சரியான ஷாக்கு. நீயா நீ எதுக்கு அந்த பொண்ணை கொலை பண்ணணும், எதுக்கு யார் சொன்னா உனக்கு அப்படின்னு அவனும் ரோஸை பற்றி அப்படி சிரிக்கிறான். நானும் இடத்துக்கு வரணுன்னு ரொம்ப நாள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், என்னால் அது முடியல, அதனால என்ன கொலை பண்ணுறதுக்கு வந்தியா அப்படி சொல்லிட்டு அவளும் கேட்குறா. சீச்சி ஒன்னெல்லாம் கொலை பண்ணுறதுக்கு வரல, நம்ம மேடமோட ரெக்வஸ்ட் படி நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறிய, அவளை வந்து கொலை பண்ணுறணும் அப்படி சொல்லிட்டு வந்து சொல்லணுன்னே ரோஸ் வந்து ஷாக்காக பார்க்கா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க அப்படின்னே, நீ தான் அந்த 1 மாதம் ஆகுது, நீ இன்னும் அந்த ப்ராஜெக்டை முடிக்கல, அது மேம்க்கு ரொம்ப கோவமாயிட்டு, அதுக்கு இந்த பொண்ணு தான் காரணம்ன்ட்டு எங்களை பொறுத்த வரைக்கும் அந்த பொண்ணு தான் காரணம் அப்படி சொல்லிட்டு அவனும் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். உடனே இப்போ ரோஸ்க்கு கோவம் வந்துட்டு அவன் சோடில் சப்புன்னு அறையிறா. உடனே என்ன வேணாலும் அரைஞ்சிக்கோணும் பாரு, அந்த பொண்ணோட சாவியை கையில் தான் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி போகிறான். இனிமேல் நான் இருக்கிற வரைக்கும் ஒன்றால் அவன் மயிரை கூட பிடுங்க முடியாது, ஏதோ தெரியாமல் கீச்சிட்டேன், இதுக்கு நீ செத்த அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே அவனை போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறா. இன்னொருத்தனும் இருப்பான், அவனையும் சேர்த்து வச்சு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருக்கா. உடனே அவங்க 2 பேரும் அப்படியே மயங்கியே விழுந்துடுறாங்க. இங்கே பாரு, இதுதான் உனக்கு லாஸ்ட்டு, அவள் சொன்னா இவ சொன்னான்ட்டு என் வாழ்க்கையில் கையை வச்சுன்னு வச்சுக்கேன், இப்போ மட்டும் உயிரோட போட்டு விட்ருக்கேன், அவளுக்கு மட்டும் இதாட்டம் ஆயிருந்துச்சு திருப்பி வந்து கொல்லுவேன், நீ எந்த இடத்துக்கு வேணாலும் போ, அங்கே வந்து ஒன்று கொல்லுவேன் அப்படி சொல்லிட்டு வந்து ரோஸ் தான் அப்படி பார்த்து அப்படி மறைச்சிட்டு ஆன் பண்ணிவிட்டு அப்படி போகிறா. ரோஸ் தான் அப்படி போங்க ஞாபகம் வருது அவளுக்கு. இந்த எப்படியே பக்கத்தில் ஹாஸ்பிட்டல்லாம் சேர்த்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் அப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வந்து போகிறா. இங்கே பார்த்தா உங்களுக்கு வந்து அப்படி மருந்து போட்டு அப்படியே போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வந்து ரோஸ் எங்கே போனான்னு தேடிட்டு இருக்கீங்க. பார்த்தா லிசா தான் பார்த்துட்ருக்கா. எப்படியாச்சு அப்படிலாம் டாக்டர் கேட்டுட்ருக்காங்க, யாரோ வந்து பண்ணாங்க. அப்போ இது போலீஸ் கேஸ் அப்படின்னே லிசா தான் அப்படி கொஞ்சம் தனியாக கூட்டிகிட்டு போய், நானும் போலீஸ் தான், சீக்ரெட் போலீஸ், யார்கிட்டையும் சொல்லாதீங்க, இது ஒன்றும் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ட்ரீட்மெண்ட் மட்டும் பாருங்கள் அப்படின்னே அவங்களும் சரி அப்படின்றாங்க. இப்போ ரோஸ் அப்படியே ஃபாஸ்ட்டாக வாரா. ஃபாஸ்ட்டாக அப்படியே இந்த ரிசப்ஷன்லாம் கேட்டு அப்படி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த சைடு வாரா. அதை பார்த்து அவளை பார்த்த உடனே தான் உங்களுக்கு அழுகியே வருது. நீங்களும் அப்படி அழுகுறீங்க. அவளும் உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை அப்படி சொல்லிட்டு வந்து சொல்கிறா. அவங்களும் கையில் அப்படி கெட்டு போட்டு விட்டுடுறாங்க. நீங்கள் யாருன்னே தெரில, அவங்க எங்கள் அப்பாவோட எனிமீஸ்ன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்களும் சொல்லிகிட்டு இருக்கீங்க. ஆனால் ரோஸ் வந்து நீங்கள் சொல்கிறதெல்லாம் அவளுக்கு கேட்கல. அவள் வேறு என்னமோ அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. எதுக்கு அவங்க இவ்வளோ கொல்லணும், எதாக இருந்தாலும் அவங்க யார்கிட்ட பேசியிருக்கலாமே அப்படி சொல்லிட்டு வந்து அவளும் அப்படி யோசிச்சுட்டு இருக்கா. இப்போ அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தான் அவங்க அம்மா தான் வராங்க. உங்கள் அம்மா பாவம், உங்கள் அம்மா வந்து அப்படி உங்களை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இப்படி ஆனதே இல்லையா, என்னாச்சு சனா, என்ன கால் பண்ணி கூப்பிட்டாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து, எனக்கு வந்து ரொம்ப பயமாயிட்டு திரும்ப எனக்கு எப்படி இருக்குது பரவாயில்லையா அப்படி சொல்லி கேட்குறாங்க. யார் அது அப்படின்னு தெரியலம்மா, எனக்கு 2 பேர் வந்தாங்க, அப்புறம் இப்படி கத்தி வச்சு விட்டாங்க, நல்ல வேலை ஜஸ்ட் மிஸ்ஸில் என்னை வந்து கொண்டு இருப்பாங்க, இவ தான் என்னை பிடிச்சி இழுத்து, அதனால தான் நாங்கள் தப்பிச்சேன் அப்படி சொல்லிட்டு வந்து நீங்கள் தான் அப்படியே ரோஸை வந்து காட்டுறீங்க. உங்கள் அம்மா தான் ரோஸை பார்த்து ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னே, இல்லை பரவாயில்ல சரிம்மாவா வீட்டுக்கு போகலாம் அப்படி சொல்லிட்டு வந்து உங்கள் அம்மா வந்து காரில் தான் வந்திருப்பாங்க. அந்த கார்லேயே வந்து உங்களையே கூப்பிட்டு போகிறாங்க. நீங்கள் போகும்போது அப்படி ரோஸை பார்த்துட்டே இருக்கீங்க. ரோஸுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா அவளால் தானே உங்களுக்கு இது இப்படி நடந்திருக்கு, அதனால ரோஸுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவளும் அப்படி உங்களை பார்க்குறா. நீங்களும் பார்த்துட்டு போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறீங்க. ஆனால் அவளும் சரி அப்படின்றா.
இப்போ ரோஸ் தான் அவளோட ரூம்லேயே ஒரு சீக்ரெட் ரூம் இருக்கும்ல, அதில் தானே நிறைய எல்லா டீட்டெயில்ஸும் வச்சுருப்பா. அதில் பார்க்குறா அவங்க வந்து யாரை வந்து கொலை பண்ண சொன்னாங்கன்ட்டு அப்படி பார்க்குறா. பார்த்துட்டு இப்போ இந்த ஆளை நான் கொலை பண்ணால் இப்போ எனக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி அந்த ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்ருக்கா. உடனே அவள் அந்த அட்ரஸ்லாம் தேடி கண்டுபிடிச்சி வச்சுருப்பா. போகிறேன், நீங்கள் நைட்டு போகிறேன், இந்த ஆளை மட்டும் கொலை பண்ணால் என்ன நிம்மதியாக விட்டுருவாங்கல்ல, நான் போகிறேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படியே வந்து நைட்டு வந்து கொலை பண்ணுறக்காண்டி அப்படி ரெடி ஆகிட்டு இருப்பா. இப்போ அப்படி நைட் தான் ஆகுது. அப்படி உங்கள் சைடு பார்த்தோன்னா நீங்கள் வந்து அப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப கையெல்லாம் ரொம்ப வலிச்சதுனால நீங்கள் வந்து அப்படி வந்து தூங்கிட்டீங்க. நீங்கள் வந்து முன்னாடியே வந்து ரோஸ்கிட்ட வந்து பேசியிருப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படி வந்து சாயந்தரமே அப்படி தூங்க ஆரம்பிச்சிருப்பீங்க. இப்போ வந்து நைட்டு வந்து அப்படி ஆகிட்டு இன்னும் நீங்கள் தூங்கிட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், அப்புறம் அவளுக்கு கை வலிக்கும், அப்புறம் தூங்குறா, பிறகு அப்போ எழுந்திக்கிறாளோ அப்புறம் சாப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து விட்டுருப்பாங்க. இப்போ அப்படி இந்த சைடு தான் ரோஸ் தான் அவளோட காஸ்டியூம்லாம் போட்டுட்டு மூஞ்சி ஃபேஸ் எல்லாத்தையும் மறைச்சிட்டு, அதுக்கப்புறம் உடம்புல ஒரு இடம் கூட தெரியாத அளவுக்கு மறைச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கா. அப்படியே ஒரு கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு, ஐயோ இந்த பாதையை நான் எங்கே போய் தேடுவேன் அப்படி சொல்லிட்டு அப்படி ஒரு இந்த சைடா அப்படி சொல்லிட்டு வந்து அவனும் சரி இந்த சைடு போவோம் அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு கேட் நம்பர் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு வந்து அப்படி பார்க்குறா. அந்த பேப்பரில் உள்ள அப்படி நம்பரும் அந்த வீட்டு முன்னாடி உள்ள நம்பரும் அப்படியே ஒரே மாதிரி இருக்குது. இந்த வீட்டில் உள்ள மண்டையனை தான் நம்ம இன்றைக்கி கொலை பண்ண போகிறோம் அப்படி சொல்லிட்டு வந்து அவள் வந்து அதை பார்த்துட்ருக்கா. ஓகே ஸ்டார்ஸ், இதோட வந்து இந்த பார்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஜூன் போடுறேன். அதுக்கப்புறம் வந்து எனக்கு வந்து என்ன வந்து எக்ஸாம், அதாவது செம்மு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதனால வீடியோஸ் வந்து போட முடியாது. என்னால் முடிஞ்ச அளவுக்கு பார்க்குறேன், இல்லைனா முடியாது. அதுக்கப்புறம் 22ஆம் தேதி தான் முடியுது. அதுக்கப்புறம் தான் என்னால் வந்து வர முடியும். அதனால தான் சரி முன்னாடி ஒரு பாட்டாட்டு போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போட்டிருக்கேன். அதனால் புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அப்புறம் இன்னும் போட முடியும், அப்போ தான் போட முடியும். சரியா? சாரி ஸ்டார்ஸ். சரி, மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டே சேஃப் அண்ட் ஹெல்த்தி ஸ்டார்ஸ். டாட்டா, பாய்.